வணக்கம் மாதவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. அதாவது கொஞ்சம் கதைப்பமா நிகழ்ச்சி ஊடாக நீங்க என்ன தொடர்பு கொள்ளும் போது முதல்ல எனக்கு மைண்ட்ல வருது, கதைக்கிறதா முடிவெடுத்தாச்சு, அதெல்லாம் கொஞ்சமா கதைச்சு நிறையவே கதைக்கலாமே என்ற மாதிரி ஆரம்பிச்ச எங்களோட டாக் அவ்வளவு சுவாரஸ்யமா போனது. உங்களோட அந்த கொஞ்சம் கதைப்பமா நிகழ்ச்சியின் 20வது எபிசோட்ல என்னையும் ஒரு ஆளா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மாதவி. உங்களுக்கு நான் நிறைய விஷயத்த சொல்லி ஆகணும். ஒன்று அந்த என்ன சொல்ற, இந்த 1 year ஜேர்னின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம், உங்களோட கெரியர் விஷயங்களா இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு கெஸ்டோட நீங்க அதை உங்களோட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி எவ்ரி வீக் நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு குயிக்கா அந்த வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சு போட்டு எடிட்டிங் செய்து போட்டு எவ்வளவு குயிக்கா போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க போஸ்ட் பண்றீங்க. அதுகளையும் நான் அவதானிச்சு கொண்டு இருந்தேன். அதை விட நீங்க டச் பண்ணாத ஏரியாவே இல்லை. தமிழா இருக்கலாம், எழுத்துத்துறைகளா இருக்கலாம், ஐடி, பிசினஸ், சைக்காலஜி, இப்படி நிறைய துறைகள் நீங்க தொடாத ஏரியாஸ் இல்ல. இந்த 1 year ஜேர்னிக்குள்ள அவ்வளவுத்துக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த ஆக்களை கொண்டு நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஸ்கூல் லீவர்ஸுக்கு உண்மையில அவங்களோட அந்த A-level ஸ்டடீஸுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்ன்ற விஷயத்துக்கு ஒரு ஐடியா இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிற டைம், நீங்க ஒவ்வொரு துறை சார்ந்த ஆட்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் இந்த துறையை தெரிவு செய்து கொண்டா என்ன, சோ இப்படி ஒரு துறை இருக்கா, சோ இதுல இப்படியான வாய்ப்புகள் இருக்குதா என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் அது மூலமாக வருது. ஈவன் சமூகத்துக்கு நீங்க அப்படியான ஒரு துறை சார்ந்த ஆட்களையும் வெளிக்கொண்டு வரும்போது எல்லாரும் அதனால பயனடையக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது ஒரு சிங்கிள் பர்சனா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு என்னோட பாராட்டுகள். உண்மையில அது உண்மையில சாதாரண விஷயம் இல்ல. அது நீங்க 1 year நீங்க இடையில பிரேக் பண்ணாம கண்டினியூஸா ஒரு அந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருக்குது. இன்னும் பல வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லணும் என்று சொல்லி ஒரு அக்காவா அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். அதாவது கொஞ்சம் கதைப்போ நிகழ்ச்சி ஊடாக எனக்கு அந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தங்கச்சி தான் கிடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா ரவி. எப்பவும் போல உங்களுக்கு என்ன சப்போர்ட், என்ன ஹெல்ப் வேணாண்டாலும் கூச்சம் இல்லாம என்னட்ட எப்பயுமே கேளுங்க. எப்பவும் போல என்னோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.